வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுல, வீட்டுக்கு ஏதாவது சோஃபா வாங்கி போறது, வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது, குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பண்றது, திடீர்னு வந்து என்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் போடுறது, நகைச்சீட்டு போடுறது அப்படின்ற மாரி இந்த தடவ மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு இனிஷியேட் எடுத்து ஆரம்பிப்பீங்க. முயற்சிகள் ஏதோ ஒண்ணு மேற்கொள்ள போறீங்களா? அதன் மூலமாக ஒரு மகத்தான வெற்றி கிடைக்க போகிறது. உங்களுக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்க போறீங்க. உங்கள ஷோ ஆஃப் பண்ற மாரி சில விஷயங்கள்லாம் நடக்க போறீங்க. நடத்தி காட்ட போறீங்க. அது உங்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு மாரியான மகிழ்ச்சிய கொடுக்க போகுது. மனசே அப்படிதாங்க. சின்ன பிள்ளைத்தனம் தாங்க. "ஏய் என்கிட்ட இருக்கு பாத்தியா? எனக்கு எப்படி வீடு இருக்கு பாத்தியா? எப்படி கார் இருக்கு?" இந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமா காட்டுறதுல சந்தோஷம் அடுது. இல்லையா? லாம்போர்கினி காருக்கும் 4 வீலு தான். இண்டிகா காருக்கும் 4 வீலு தான். சொன்னா நம்மள முட்டாளும்பாங்க. எங்க போறோன்றதுக்கு கார் தேவை அவ்வளோதானே. இந்த மாரி நான் ஞானமா பேசினா உங்களுக்கு கோவம் வந்துரும். ஆனா மீனராசிக்காரங்க என்ன மாரி தான் ரொம்ப நல்லவங்க. ஹைஃபை பண்ணிக்கோங்க. நீங்க அப்படிதான் பேசுவீங்க. இந்த தடவ உங்களையே லாம்போகினி இங்க வைக்கிற அளவுக்கு பிளானட் இயக்கும்னா பார்த்துக்கங்களேன். ஸோ மீனராசிக்காரங்க இந்த தடவ நெறைய தெளிவடைய போறீங்க. சிந்தனை தெளிவாக போகுது. சேவிங்ஸ் இன்கிரீஸ் பண்ண போறீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பத்தி யோசிக்க போறீங்க. வாழ்க்கை அடுத்த நகர்வுக்கான சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது படிப்பா இருக்கலாம், அது பதவியாக இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், அது அடுத்த குழந்தையாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு ஒரு ஷீல்டு போட்டுக்க போறீங்க. ஓ! இப்படி இருந்தா தான் இது இப்படி இருந்தா தான் அது கரெக்ட்டா இருக்கும்ன்ற மாரியான ஒரு தெளிவோட, அதை நோக்கி உங்களுடைய நகர்வு ஆரம்பமாக போது இந்த மாதத்திலிருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா